சுப்பிரமணி தாத்தாவும் காமாட்சி பாட்டியும் வாழ்ந்து வந்துன்னு இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்க பேத்தியை இவங்க தான் வளர்த்துன்னு இருக்காங்க. இவங்களோட பையனும் மருமகளும் இறந்துட்டாங்க. அதனால இவங்க பேத்தியை இவங்க தான் வளர்த்துன்னு இருந்தாங்க. தாத்தா ஒரு தாபா கடையும் வச்சிருந்தாரு. சரி, டைம் ஆச்சுமா, நான் தாபாவுக்கு போயிட்டு வரேன். பத்திரமா வீட்டில் இருங்க, சரிங்களா? மீனாட்சி, உனக்கு வேற கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிற, பேத்தியை கூட்டினு ஹாஸ்பிட்டலுக்கான போயிட்டு வாமா. போகிறதா இருந்தா பத்திரமா போயிட்டு வாங்க. ஆமாங்க, ரொம்ப நாளாவே கால் வலிச்சுன்னே இருக்கு. என்னன்னு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுங்க. நாங்கள் பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். நீங்களும் தாபாவுக்கு போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க. என் பையனுக்கு 2 ஆலு சப்பாத்தியும் ஒரு தந்தூரியும் கொடுப்பா சாப்பிட்றதுக்கு. தாத்தாவும் அன்னைக்கு வீட்டுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா எத்தனை நாள் ஆகுதுல்ல தாத்தா? இதுக்கப்புறம் டெய்லி சீக்கிரமா வாங்க தாத்தா. இந்த மாதிரி நம்ம 3 பேரும் ஒன்றா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தாத்தா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதலாளி, நானே உங்களை பார்க்கலான்னு தான் வந்துன்னு இருக்கேன் முதலாளி. நம்ம ஊர்ல பெரிய பணக்காரரா இருக்காரு முத்தனை, அவர் பையனுக்கு பொண்ணு பார்த்துன்னு இருக்காங்க முதலாளி. ஏதாவது பொண்ணு இருக்கா என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதான் நம்ம பாப்பாவும் இருக்கோம்ல, உங்ககிட்ட சொல்லி பார்க்கட்டா? குடும்பமும் நல்ல குடும்பம், பையனும் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான் முதலாளி. எது வேணும் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் அவங்க ரொம்ப வசதியான ஆளாச்சே. ஏணி வச்சு ஏறினா கூட அவங்க வசதியை நம்மளால தொட முடியாது. ஆனால் ரொம்ப நல்ல குடும்பம் தான், எப்படியானா கொடுத்துடணும் பாப்பா வாங்க. சரி, சொல்லி போடு என்ன சொல்கிறாங்கன்னு. நானும் இப்போத்துலேருந்தே காசு சேர்த்து வைக்கிறேன் நகை வாங்குறதுக்கு. நகை ரேட்டு ரொம்ப ஆகிட்டு இருக்கு. இப்போவே கடனை உடனே வாங்கினா தான் எல்லாம் சேர்த்து வைக்க முடியும். அவங்கக்கிட்ட நீ பேசி பாருப்பா. என் கல்யாணம், எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கடன் வேணும். கல்யாணம் கொஞ்சம் அவசரமாக வேணும். பேத்திக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன், இருந்தால் கொடுப்பா கொஞ்சம். என்ன பெரியவரே, நீ எல்லாம் கடன் கேட்ட வந்திருக்க என்கிட்ட? சரி சரி கொடுக்குறேன், நான் வட்டியெல்லாம் கரெக்டாக வந்துடணும் பார்த்துக்கோ. சரி, இன்னைக்கு நைட்டு வா, சாட்சிக்கு ஒரு ஆளையும் கூட்டணும் வா, அப்போ தான் தருவேன் நான். அப்புறம் நீ அங்கே கொடுத்தான்னு கேட்டுட்டு போகிற, சாட்சிக்கு ஒரு ஆளை கூட்டணும் வா. அந்த தாத்தாவும் அதுக்கப்புறம் ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பித்தார். எப்படின்னா இந்த கல்யாணத்தை நடத்திடணும்னு நினச்சாரு. அன்னைக்கு நைட்டு தாபாவில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கடனை வாங்கின்னு வரலான்னு போனார். கூட அந்த தாபாவில் சமையல்காரராக வேலை செய்கிறவரை கூட்டின்னு போயிருந்தாரு. சரி முதலாளி, எனக்கும் டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போறேன். இந்த காசை எடுத்துன்னு பத்திரமா போங்க நீங்களும் வீட்டுக்கு. சரி முதலாளி, நாளைக்கு பார்ப்போம். இந்த காசை வாங்கினா அந்த தாத்தாவும் போயின்னு இருந்தார். அப்போ ஒரு திருடன் வந்து அந்த தாத்தாவை மிரட்டி அந்த காசை வாங்கின்னு போயிட்டான். அந்த தாத்தாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டுக்கும் சோகமாக போனார். அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சொன்னாங்க. எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தாபாவுக்கு போகலான்னு போனார். இவர் எதோ நினச்சி ஃபீல் பண்ணின்னு போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த தாத்தாவும் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இதே மாதிரி ஒரு மாதமும் ஆச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு இருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். உங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் நானும் கேட்டேம்மா. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் என் பொழப்பு ஓடணும்ல. தாத்தா வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுமா. இந்த மாதம் 10ஆம் தேதி ஆயிடுச்சு, வட்டியும் கட்டணுமா. ஆனால் நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுண்ணா. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு மாதம் மட்டும் டைம் கொடுங்கண்ணா. அடுத்த மாதம் இந்த மாதத்தோட வட்டியும் சேர்த்து கொடுத்துட்றேன் நான். இந்த உதவி மட்டும் பண்ணுங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரிம்மா, நான் டைம் தரேன். இது வரைக்கும் நான் யாருக்கும் இந்த மாதிரி டைம் எல்லாம் கொடுத்ததில்ல. உங்களை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்கு. அடுத்த மாதமே நீ இந்த மாதத்தோட வட்டியும் சேர்த்து கொடுத்துருமா. பாட்டி, நம்ம இப்படியே இருந்தால் ஒரு வேலைக்கும் ஆகாது பாரு. வட்டி கேட்டு அவங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க. நமக்கு புதுசாக எந்த தொழிலும் செய்யவும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த தாபா மட்டும்தான். நான் அந்த தாபாவே எடுத்து நடத்தலான்னு இருக்கேன் பாட்டி. அதுவும் சரிதாம்மா. ஆனால் என்ன மன்னிச்சுட்டு ஜனனி, என்னால் உனக்கு உதவி பண்ண முடியல என் கால் வலினால. நம்ம தாபாவில் இருக்கிற சமையல்காரர், அவரை ஹெல்ப் பண்ண சொல்கிறேம்மா உனக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியலண்ணா. தாத்தா இல்லாதது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உலகமே இருண்டி போன மாதிரி இருக்கு. தாபா வேற எனக்கு புதுசு. நான் எப்படி தான் பண்ண போறேன்னா எனக்கு தெரியல. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எது எப்படி எப்படி பண்ணணும்னு எல்லாம் சொல்லித்தரேன் நான். கொஞ்ச நாள்ல நீயே எல்லாத்தையும் கற்றுப்ப. அதுக்கப்புறம் அந்த தாபாலையும் கூட்டம் வழக்கம் போல் வர ஆரம்பிச்சது. ஜனனியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க.
இந்தாங்கண்ணா, நான் சொன்ன மாதிரி போன மாசத்தோட வட்டியும் இந்த மாசத்தோட வட்டியும் இருக்கு இதுல. இதுக்கப்புறம் மாசம் மாசம் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துருவேண்ணா நான். பரவாயில்லையம்மா, சொன்ன மாதிரியே கொடுத்துட்டேன். உங்கள் தாத்தா பேரை நீ நல்லா காப்பாத்துறம்மா. அவர் தொழிலே எடுத்து நடத்தின்னு இருக்க. பரவாயில்ல, நல்ல பொண்ணு தான் நீ. என் கண்ணு சாப்பிட்றதுக்கு எதனா இருக்காம்மா? எனக்கு ரொம்ப பசிக்குது, காசு வேற இல்லை. யாரும் சாப்பாடும் போட மாட்டேன்றாங்க. எதனா இருந்தால் போடுமா, சாப்பிட்டுட்டு போகிறேன். ஐயோ, எதுவுமே சாப்பிட்றதுக்கு இல்லையே. அந்த சமையல்கார அண்ணா வேற வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, நீங்க போய் உக்காருங்க, நான் போய் சப்பாத்தி என்ன போட்டு எடுத்துன்னு வரேன். ரொம்ப பசியா இருக்குன்னு வேற சொல்றீங்க, போய் உக்காருங்க, எடுத்துன்னு வரேன். ஜனனியும் சப்பாத்தி செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அவங்களும் உக்காந்து சாப்பிட்னு இருந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா, நீ எனக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்த, அதனால நான் உனக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்கலான்னு இருக்கேம்மா. இந்தம்மா, இந்த மந்திர பானையை வச்சுக்கோ. இந்த மந்திர பானையில் செஞ்சதை உன் கடைக்கு வரவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் சாப்பிடணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். அதனால உன் கடையிலையும் கூட்டம் ரொம்ப அதிகமாக வருமா. உனக்கு கொடுக்க என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் இதை கொடுக்குறேம்மா. ஐயோ, ரொம்ப நன்றிங்க. இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஆனாலும் நீங்க கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்க எப்போ வேணாலும் என் கடைக்கு வரலாங்க. அதுக்கப்புறம் அந்த கடையில் ரொம்ப கூட்டம் அதிகமாக வந்துச்சு. எல்லாருக்கும் இந்த கடை மேலே ஒரு கண்ணாக இருந்துச்சு. ஜனனிமா, இந்த மாதிரிலாம் நான் கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். கொஞ்ச நாளாவே திடீர்னு நம்ம கடைக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாக வருதுல்ல, என்ன காரணம் இருக்கும்? அவங்களும் அன்னைக்கு நடந்த எல்லா கதையையும் சொல்லின்னு இருந்தாங்க. ஜனனிமா, அன்னைக்கு வந்தது யாரோலாம் இல்லை, கண்டிப்பாக அது உங்கள் தாத்தாவாக தான் இருக்கும். நீ படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவர் தான் வந்திருப்பாருமா. இதே மாதிரி கொஞ்சம் மாசமும் ஆச்சு. வாங்கின எல்லா கடனையும் ஜனனி கொடுத்துட்டாங்க. இந்தாங்கண்ணா, எங்க தாத்தா வாங்கின எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உங்களுக்கு நான் காசு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அடடே, பரவாயில்லையம்மா, இவ்வளோ சீக்கிரம் எப்படி எல்லா கடனையும் அடைச்சனே? இது வரைக்கும் இவ்வளோ சீக்கிரமாக யாரும் கடனை அடைச்சதில்ல. சின்ன பொண்ணாக இருந்தனா இவ்வளோ சீக்கிரம் எல்லா கடனையும் நீ எப்படி அடிச்சேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமாம்மா? அதுவாண்ணா, எனக்கு ஒரு மந்திர பானை கிடைச்சதுண்ணா. ஐயோ, அதெல்லாம் எதுக்குண்ணா உங்களுக்கு? நான் வேற தெரியாம வளர்ன்னு இருக்கேன். நான் சும்மா சொன்னேன். சரி போங்கண்ணா, கடனை அடிச்சிட்டாங்க, அது வரையும் போதும். என்ன இந்த பொண்ணு மந்திரப்பானை என்னவோ சொல்ல வந்துச்சு, அதுக்குள்ளே கப்புன்னு வாயை மூடிக்கிச்சு. ஏதோ இவங்க கடையில் இருக்கும், என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். மந்திரப்பானைன்னு தான் ஏதோ சொல்லுச்சு, கடையில் போய் பார்க்க வேண்டியது தான். நம்ம தம்பியும் ஹோட்டலில் கடை தான் வச்சுருக்கான். அவனுக்கு இந்த மந்திரப்பானையை எடுத்துன்னு போய் கொடுத்து ஒரு கமிஷனை வாங்கிட வேண்டியது தான். இன்றைக்கி நைட்டே என்னென்னு போய் அந்த கடையில் பார்க்கணும். ஆஹா, இது தானே அந்த மந்திரப்பானை. பார்க்க நல்லா தகன்னு இருக்கே. எப்படின்னா இதை ஆட்டையை போட்டுன்னு போயிட வேண்டியது தான். என்ன இது மேலே கை வச்சா எப்படி கை சுடுது? வீணாக கை சுட்டுக்கணுமே. எப்படி இதை தூக்கின்னு போகிறது? சரி, துணி வச்சாவது தூக்கின்னு போவோம். என்னடா இது, இந்த துணியை கருகி சாம்பல் ஆயிடுச்சு. இந்த மந்திர பானையை தூக்கினே போக முடியாது போலையே. கை வச்சா எப்படின்னா தூக்கின்னு போயிடுவோம்மா. சும்மா தொட்டதுக்கே கொப்பளம் எப்படி வீங்கிக்கிச்சு கையில். இதை எப்படி தூக்கின்னு போகிறது? இதை தூக்கின்னு போக முடியாது போலையே. அடுப்பெல்லாம் சில்லுன்னு இருக்கும், இந்த சட்டி மட்டும் என்ன இவ்வளோ சூடாக இருக்குது. ஒரு வேளை இது அந்த பொண்ணை தவிர வேறு யார் தொட்டாலையும் இப்படி தான் இருக்குமா? ஏம்மா, மந்திர பண்ண வேணாம், ஒன்றும் வேணாம். முதல்ல ஹாஸ்பிட்டலில் போய் இந்த கையை சரி பண்ண வேண்டியது தான். வந்ததுக்கு கை பொசுங்கி போனது தான் மிச்சம். இந்த கல்யாணன்ற இவர்கிட்ட அந்த தாத்தா எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.